நான் அவனை கொன்னுட்டேன். உன் சாவு என் கையில தானே சொன்னேன்ல. அடுத்து யாரு வாங்கடா. எந்த வாங்கிக்க. இவனோட இந்த லைட்னிங் பவர்க்குள்ள அட்டாக்கிங் ரொம்ப அதிகமா இருக்கு. இது என்னது? கக்காஷி அட்டாக்கை கூட இந்த ஜுட்சுவை தான் பயன்படுத்துவோம். என் லைட்னிங் ஸ்டைல் ஆர்மரியம் தாண்டி என்ன தாக்கி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். நிச்சயமா இதுக்காக உன்னை பாராட்டியே ஆகும். என்ன இவன் இவ்வளவு சக்கரவை பயன்படுத்துறான்? வாங்கிக்கோ. கதை முடிஞ்சது. ரைகாகே பயன்படுத்தின இந்த ஜூட்ஸுல இருந்து நிச்சயமா சாஸ்கே தப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இதுதான் அந்த மங்கிக்கு ஷாரிங்கானா? உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்ல. அவனை சுத்தி எலும்புகளா இருக்கு. அதெல்லாம் என்னது அது? நான் அவனுடைய கெஞ்சுட்ஸ்ல ஏமாந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப கூட என்னோட உடலை முழுசா உணர முடியல. அவனோட ஜூட்ஸ்ல இருந்து தப்பிச்சதை பெரிய விஷயமா நினைக்கிறேன். இது சாஸ்கே உச்சிஹா. இவன் ஓயவே மாட்டானா? ஹேய் சி, சாஸ்கேவோட கண்ணுக்கு என்ன ஆச்சு? பார்க்க வித்தியாசமா இருக்கு. அப்படின்னா அதுதான் மாங்கிக்யூ ஷேரிங்கானா? இப்போதான் எனக்கு புரியுது. அதனாலதான் லார்ட் ரைகாகே ரொம்ப பலமா அவனை தாக்குனாரா? இப்போ அவர் டெலிபோர்டேஷன் ஜூட்ஸுவை பயன்படுத்த போறாரு. வா மோதி பார்த்துடலாம். அம்மா தேராசோ, அந்த நெருப்பு அணையுங்க. இது ஒன்றும் சாதாரண நெருப்பு கிடையாது. கிட்ட வராத. என்னது அமத்தராசுவா? அந்த கண்ணிற்கு அவங்க பார்த்தாலே போதும், எதிரி கொழுந்து விட்டு எறிவான். ஆத்மேமல உருவான ஒரு ஷீல்ட் ரைகாகே டெலிபோர்டேஷன் ஜூட்ஸுவை விட சக்தி வாய்ந்தது. ஒருவேளை அவரை சமாளிக்க முடியலனா ஒரு ஷீல்ட வச்சு அவரை தடுக்கலாம். இதுக்கப்புறம் அவரால் சாஸ்கேவை தொடக்கூட முடியாது. பிளாக் ஃப்ளேம்ஸை மேனிபுலேட் பண்றானா? அதோட சக்ரா ஃபார்ம்ஸையும் மாத்திருக்கான். இந்த பிளாக் ஃப்ளேம்ஸை பயன்படுத்துறதுல இட்டாச்சியை விட திறமசாலியா இருக்கான். இந்த ரைகாகேவை எப்பவும் குறைச்சு மதிப்பிடாத. லார்ட் ரைகாகே, வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க. அவரோட லெஃப்ட் ஆர்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. உன்னோட கதை இப்பவே முடிஞ்சது. கிலோட்ரின் டிராப். இன்ஃபர்னோ ஸ்டைல் ஃப்ளேம் கண்ட்ரோல். இன்னமும் எப்படி அவனால அசைய முடியுது? சாண்ட். இது சாண்ட் வில்லேஜ் சேர்ந்த காரா. வென்சாய் ஜூட்ஸு. அமத்ராசோல உருவாக்கப்பட்ட உன்னோட எட்டர்னல் ஃப்ளேம்ஸ் தானே இது? சாமுராய்ஸ் எல்லாரும் கொஞ்சம் தள்ளியே இருங்க. இது ஷினோபி உலகத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை. ரொம்ப நன்றி லார்ட் காசே காகே. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? காசேக்காக எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? இதுக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க இதே மாதிரி தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இந்த பிளாக் ஃப்ளேம்ஸ்னால உங்களுக்கு பாதிப்பு அதிகமாகும். அது மட்டும் இல்லாம நான் சாஸ்கே உச்சிஹா கூட கொஞ்சம் தனியா பேசணும். என் காயத்தை குணப்படுத்த நான் திரும்ப வந்த சாஸ்கேவோட சண்டை போடணும். எஸ் சார்.
சாஸ்கே லார்ட் ரைகாகேவோட லைட்னிங் ஸ்டைலையே தடுத்து நிறுத்திருக்கான். அவன் இடது கண்ணை வச்சு அமித்ர சுவ பயன்படுத்துறான். அப்புறம் அவனுடைய வலது கண்ணை வச்சு எதிரியோட சக்ரா ஃபார்மை மொத்தமா மாத்திடுறான். அப்படின்னா கண்டிப்பா இந்த சாஸ்கே நிச்சயமா ரொம்ப சக்தி வாய்ந்தவனா தான் இருக்கணும். முன்ன எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கும் உன் கண்கள். உன்னோட உலகத்தை வெறுப்புங்கிற இருள் மொத்தமா மறைக்கிறதுக்கு முன்னாடி நீயே மாத்திக்க முயற்சி பண்ண. சோ நான் திரும்ப வந்தா மட்டும் என்ன? அங்க எனக்காக என்ன இருக்க? நீ பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல காரா. அந்த நருட்டோ முயற்சி பண்ணி இவனை திருத்த முடியல. இவன் ஒரு கிரிமினல். அந்த அக்காட்ஸ்கி கும்பலுக்கு துணை போய்கிட்டு இருக்கான். அவ ஒண்ணு மாதிரி இல்ல. அகாட்ஸ்கியால பாதிக்கப்பட்ட ரைகாகேவும் மத்தவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. மறுபடியும் தாக்குவாங்க. ஃபைகாகே சமிட்டையும் அவன் தாக்கியிருக்கான். இவங்க இதை அப்படியே போக விடுவாங்கன்னு எனக்கு தோணல. இவன் வாழ்ந்து எதுவும் பண்ண போறதில்ல. அதனால யோசிச்சு முடிவேட. சாஸ்கே, நீயும் நானும் ஒரே மாதிரி தான். நாம 2 பேரும் இருளுங்கிற வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்படின்னா உன் கண்களுக்கு கடந்த காலத்திலேயோ இல்ல இப்ப இந்த நிகழ்காலத்திலேயோ நம்பிக்கைங்கிற ஒளி ஏன் தெரியாம போயிடுச்சு? பாசம் எல்லாத்தையும் கொன்னுட்டு தான் இங்க வந்தேன். இப்ப என் மனசுல இருக்கிறது பழி வாங்குற எண்ணம் மட்டும்தான். இப்ப நீதான் காசுக்காக உன்னுடைய ஃபீலிங்ஸ் இதுக்குள்ள கொண்டு வராத. காரா, அது எனக்கு தெரியும். முதல் தாக்குதல் என்னோடதா இருக்கும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, சரியா? குட் கேர்ள் ஸ்டைல் லேசர் சர்க்கஸ், சீக்ரெட் ரெட் டெக்னிக், பப்பட் ட்ரையட், சைக்ளோன் சர்ஜ் ஜூட்சு, சாண்ட் ஷவர் பராஜ். காரா, ஓ அல்டிமேட் டிஃபென்ஸை விட என்னோடது பயங்கர ஸ்ட்ராங். அப்படின்னா இதை வச்சுதான் என்னோட தாக்குதல் இருந்து அவன் தப்பிச்சானா என்ன? அந்த கென்ஜுட்சுவை பயன்படுத்தும் போது இருந்த அதே சக்கரா தான் இப்பவும் இருக்கு. அடடா, இது எதுவும் சரியா படலையே. அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சானா? சாஸ்கேயோட சக்ரா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது என்னது? இதுதான் இருளின் சக்தி. யாரு 2 கண்லயும் மாங்கேக்கிவ வர வச்சாங்களோ அவங்களால மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். இதுதான் 3வது பவர், த சுசானோ. சுசானோ, ஆனா எப்படி? அப்ப இதுதான் அந்த உச்சிஹாவோட மாங்கிக்கு ஷாரிங்கானா? சாஸ்கே எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசா ஏதாவது கொண்டு வந்துகிட்டே இருக்கான். வெறுப்பேத்துறான். தாருவி, சொன்னா கேளுங்க, எல்லாரும் பின்னாடி வாங்க. அவன் பில்லர் கேம் பண்ணிட்டு இருக்கான். பில்லர்ஸ் சீலிங் உடைஞ்சு விட போகுது. டான்சோ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்க கூட்டிட்டு போ. ஆனா அப்ப ஜூகோவும் சுகெட்ஸோவும் அவங்க 2 பேரோட சக்கரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்கள விட இப்ப முக்கியம் டான்சோ தான். சீக்கிரம் என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போ.
சரி, கூட்டிட்டு போறேன். இவனுக்கு என்னதான் ஆச்சு? இதுக்கு நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன் லார்ட் காசேக்காகே. சாஸ்கேவை காணும். இந்த பிரச்சனைக்கு நடுவில் தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். இங்கேயே இவ்வளவு மோசமா இருக்குன்னா சமிட்ல என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. நாம சாஸ்கேவை துரத்துக்கிட்டு போயே ஆகணும். அப்படின்னா நம்ம மேல் நோக்கி தான் போகணும். இடமே நொறுங்கினதுனாலதான் என்னால அங்கிருந்து தப்பிக்க முடிஞ்சது.